எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் மறைமுக கூட்டணி அமைத்து செயல்படுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். தேனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். எப்படி பழனிசாமி பலே கில்லாடியோ அதை தாண்டிய ஹிட்லர் கில்லாடி நமது ஸ்டாலின் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பழனிசாமியோ ஸ்டாலினோ மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? பழனிசாமி ஆட்சியில் இருந்தப்ப கூட்டுறவு சங்க தேர்தல்களில் 60-40 கூட்டணி திமுக வச்சார். ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க, தமிழ்நாடு ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே தனி நீதிமன்றம் அமைத்து இந்த முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் உள்ள தள்ளுவேன்னாரு. யாரை தள்ளிட்டாரு? சும்மா ஐவாஸ் பழனிசாமியோட மறைமுக கூட்டணி. அதனாலதான் அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி சீட்டு போட்டிருக்காங்க. புரியுதா இல்லையா? அவருக்கு முதல் ரோல சீட்டை பின்னாடி தள்ளுறதுக்கு காரணம் அதை நினைச்சா சபாநாயகர், அது சபாநாயகர் அப்பாவு கையில தான் இருக்கு. திடீர்னு பண்ணது காரணம் என்ன? காரணம் நானும் ஓபிஎஸும் கைகோர்த்து விட்டோம், நாங்கள் ஒரு நல்லதொரு கூட்டணியை அமைத்து விடுவோம், அதற்கான முயற்சியிலே இருக்கிறோம், திமுக கூட்டணியை முறியடித்து விடுவோம் என்கிறதை உணர்ந்து பழனிசாமியை தூண்டி விட்டது ஸ்டாலின் தான். பழனிசாமிக்கு என்னன்னா அந்த மங்காத்தா படத்தில் வர மாதிரி உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். உங்களுக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும், என்னை பற்றியும் நன்றாக தெரியும், சகோதரர் ஓபிஎஸ் பற்றியும் நன்றாக தெரியும். நாங்கள் சொன்ன வார்த்தையில் என்றுமே மாறி நடந்தவர்கள் அல்ல என்பது நமது தேனி மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக நன்றாக தெரியும். ஏதோ சில காலத்தின் சதியால் நாங்கள் இருவரும் பிரிந்திருந்தோம். இன்று மீண்டும் அம்மா என்கின்ற அந்த அன்பு சக்தி எங்களை மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறது. புரட்சி தலைவர் கண்ட வெற்றி இயக்கத்தை, அம்மா அவர்கள் வழிநடத்திய வெற்றி இயக்கத்தை மீட்டெடுக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். ஏதோ நாங்கள் பதவி பெற வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. அம்மாவின் உண்மையான தொண்டர்களின் கையிலே இந்த இயக்கம் இருக்க வேண்டும். அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் கையிலே, அவர்கள் தலைமையிலே இந்த இயக்கம் இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இருவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், 21 வருஷமாக சட்டமன்ற உறுப்பினராக, முக்கிய துறைகளின் அமைச்சராக, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டின் நிதி அமைச்சராக 10 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தவர், அம்மா அவர்களின் அன்பை பெற்றவர். அவர் இனி தனக்கு பதவி வேண்டும் என்கிற பதவி வேட்கையிலே இந்த ஜனநாயக போரை அவர் தொடங்கவில்லை. அதுபோல உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், அடுத்தவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்ப்பவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும்.